அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான நன்னாரி சிறப்புங்க வீட்டிலேயே செய்ய போகிறோம். இதான் நன்னாரி செடி. எங்கள் ஏரியாவில் நிறையா முளைச்சிருக்கும். இந்த வெயில் நேரங்கிறனால எனக்கு பிடுங்க முடியல. ஒரே ஒரு செடியை மட்டும் பிடுங்கி காட்டியிருக்கேன். இதோட வேறு மெலிசாக இருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கும் போதும் மெலிசான வேராக பார்த்து வாங்குங்க, அதான் ஒரிஜினல். ஹை ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடி கனமான பாத்திரமும் சேர்த்துருக்கேன். அதில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம கடையில் வாங்கின நன்னாரி பொடியை தாங்க சேர்க்க போகிறோம். நன்னாரி பொடி 50 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த பொடியை டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேராக இருந்துச்சுன்னா நாளே ஊற வைக்கணும். மறுநாள் நல்லா வேக வச்சு அது மிக்சியில் அரைக்கணும். இப்போ பொடி நாட்டு மருந்து கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கொதிக்கும் போது இதோட சாறு டேஸ்ட்டு எல்லாம் கலந்துரும். நம்ம எடுத்து வச்சுருக்க வேரையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்படி கொதிச்சாதான் அதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாம் இழுத்துருக்கும். 10 நிமிஷம் கழித்து நான் 2 கிலோ அளவுக்கு இதில் ஜீனி சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் 1/2 கிலோ கூட ஜீனி எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஸ்வீட் கம்மியாக தேவைப்படும், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது அப்படியே 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஜீனியை கரை விட்டுடலாம். ஜீனி நல்லா கரைஞ்ச பிறகு 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கணும். எதுக்காகனா இந்த பாகானது உறைஞ்சி போகாமல் இருக்க தான். இப்போ எலுமிச்சைப்பழத்தை சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த 5 நிமிஷம் கொதித்த பிறகு நமக்கு தேவையான குலோப்ஜான் பாகு பதம் வந்தால் போதும். அதாவது பிசுபிசுப்பான பதம் தாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து நம்மளுக்கு 1.5 லிட்டர் தண்ணி 1 லிட்டராக குறைஞ்சிருச்சு. பிசுபிசுப்பு பதமும் வந்துருச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு ஒரு மூடியை போட்டு 3 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் ஆறின பிறகு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜா விதை 2 டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இந்த சப்ஜா விதையில் தண்ணி விட்டு நல்லா 5 நிமிஷம் ஊற விட்டுலாங்க. நல்லா ஜல்லி பதம் வரணும். இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சர்பத் செய்ய போகிறோம். ஒரு கிளாஸில் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா புழிஞ்ச பிறகு இதில் சப்ஜா விதை சேர்க்க போகிறோம். நான் முழு எலுமிச்சை பழத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். சப்ஜா விதை எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நான் அதிகமாக சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இதில் சிரப்பு சேர்க்குறோம். நம்ம கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு சிரப்பு சேர்த்துட்டு மீதத்தை தண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஐஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ சேர்த்துங்க. எலுமிச்சை பழத்தை அளவுக்கு சொருவியாச்சு. இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் கோல்டுங்கிறனால கொஞ்சமாக நான் ஐஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய வீட்டிலே செஞ்ச சூப்பரான நன்னாரி சிரப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சர்பத் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.